ஆதித்த கரிகாலர் அளித்த செய்தியிலே ஓலை ஏதாவது இருக்கிறதா? ஓலை இருக்கிறது தேவி. ஆனால் அதை நானே எழுதியது. வெறும் கையோடு வந்தால் நன்றாக இருக்காதென்று. காட்டுங்கள். இதை கொண்டு வருபவர் மாவீரர். நல்ல தன்னடக்கம்தான். உண்மையை சொல்ல தன்னடக்கம் தடையாக இருக்கக்கூடாது என்று நூல்கள் சொல்கின்றன. இந்த நூல் நீங்கள் எழுதப் போகும் நூலா? ஆம் தேவி. ராஷ்டிரகூடருடன் போரிட்ட போது ஆதித்ய கரிகாலருக்கு துணையாக நின்றீர்கள் இல்லையா? இளவரசருக்கு இணையாக நின்று போரிட்டேன். ஒரு 1000 பேரை என் கையால். சரி, ஒரு 100 பேர், ஒரு 50 பேர். இதற்கு மேல் குறைக்கச் சொல்லாதீர்கள். என் வீரத்திற்கு ஆபத்து. சரி, வீரர்கள் சந்திக்க வேண்டிய ஆபத்து ஒன்று நான் தரட்டுமா? அதுதான் எனக்கு பரிசா? நீங்கள் தான் பெரிய வீரராயிற்றே. 50 பேரை கொன்றவர். அது என்னவோ உண்மைதான். ஆணையிடுங்கள். நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கே என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். முடியுமா? இந்த வல்லவராயன் வந்தியத்தேவன் நீங்கள் சொன்னால் யமலோகத்துக்கு கூட போய் வருவார். உண்மையாகவா? உங்கள் மீது ஆணையாது. தேவி சொல்கிறேன். எங்கே இந்த சோழ நாட்டின் நகைப்படிகள் பார்ப்போம். அது மட்டும் வேண்டாம் தேவி. நாளை நீங்கள் புறப்படும் போது என் ஓலை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். கரிகாலர் எனக்காக காத்திருப்பாரே? அவருக்கு நான் செய்து அனுப்புகிறேன். அவர் காத்திருப்பார். நானும். உங்கள் உயிருக்கு 100 பொன் விலை தலைப்பத்திரம். உயிர் உங்களுடையது தேவி. உங்கள் காரியம் முடியும் வரை நான் உயிருடன் இருக்க வேண்டாமா? நன்றி.